அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமோடைய கொஷின் பேப்பரை 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு 3 வருஷத்தான கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டோம். 2022, 18, 2017 இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2015 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட 100 பொது தமிழில் வினாக்களுக்கான விடைகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியானது வினா விடைகள் மட்டும்தான், தெளிவான விளக்கங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாங்க இன்றைய வீடியோவுக்கு போகலாம். வினா எண் 1, அதாவது இந்த வினா விடைகளானது டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட விடை குறிப்பு தான். இது டென்டேட்டிவோ எதுவும் கிடையாது. இப்போ நாம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. அடுத்ததாக நாம் கையில் வச்சுருக்கிறோம் ஃபைனல் ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க. ஒரு சில கொஷினுக்கு மட்டும் கரெக்ஷன் இருக்கும். அது எந்தெந்த கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது. இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரையாடல். இங்கே இருக்கக்கூடியது கான்வர்சேஷன், விவாதம், ஸ்பீச் இதெல்லாமே பிறமொழி சொல். சுத்த தமிழ்னு சொல்கிறோம். உரையாடல் அப்படிங்கிறது சரியான விடை. சரியான சொற்றொடரை தேர்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. அதாவது சொற்றொடரை வரிசைப்படுத்துறது, சொற்கள் கலைஞ்சி இருக்கும், அதை வரிசைப்படுத்தி எழுதுறது தான். பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. உயர்வு கருதல் பிறப்பில் தாழ்வு தவறு. இல்லை படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இருக்குது. இல்லை, எது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இதுதான். என்னது? பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். என்ன அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது எதெல்லாம் சரியானது? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். இது சரியா அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன தவறுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன், இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியானது அல்ல. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் சரியானது அல்ல. 3வதா, நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. நும் கூற்று நம்ம உன்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அது சரியானது. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படிங்கிறது 3rd ஸ்டேட்மெண்ட். அந்த 4th ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது வினா எண் 4, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது? பால்வழு, திணைவழு, வினாவழு, மரபு வழு. சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்கக்கூடியது வினாவழு. வரை, இவ்வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. வரை அப்படிங்கிறது வேர் சொல். இதுக்கு வினையால் அணையும் பெயர் எழுது அப்படின்னா வரைதல், வரைந்த, வரைந்து, வரைந்தவன். மீதி எல்லாமே தொழிற்பெயர், வினையெச்சம், பெயரெச்சம் இருக்கும். இதில் வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா வரைந்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்களுக்கான தூய தமிழ் சொற்கள் பொறுத்துக்கிறோம். டெலிகேட், சாம்பியன், ப்ரொபோசல், புரோட்டோகால், இந்த வார்த்தைகளுக்கான தூய தமிழ் சொல் என்னன்னு பார்க்குறோம். இப்போ டெலிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேராளர். டெலிகேட் என்றால் பேராளர். பி சாம்பியன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வாகை சூடி. வாகை சூடி, அதுதான் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக ப்ரொபோசல் அப்படிங்கிறது கருத்துரு. ப்ரொபோசல் கருத்துரு. புரோட்டோகால் அப்படிங்கிறது மரபு தகவு. ஆப்ஷன் சி சரியான விடை. ஊ என்ற சொல்லின்
பொருளை தேர்ந்தெடுக்க. ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். ஊ என்ற சொல்லின் பொருள் வந்து இறைச்சி, உலகம், உயிர், உயர்வு. இவற்றில் வந்து ஊ அப்படின்னா நெடில் ஊ, இறைச்சி அப்படின்னு பொருள்படும். தூ என்ற சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? தூ ஆறு, துப்பு, உன், துன்பம். அப்படின்னா தூ அப்படிங்கிறது உன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொல்லு தான் தூ. அடுத்ததாக பொருத்துக. சொல்லை பொருத்துகிறோம். பட்டியல் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரதம், சூலிகை, மகோததி, அவனி அப்படிங்கிற வார்த்தைகள். இதற்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம். நிலாமுற்றம், நாடு, வாய்மை, கடல். இதை பொருத்துகிறோம். அப்போ முதல்ல சரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாய்மை. சரதம் என்றால் வாய்மை என பொருள்படும். சூலிகை என்றால் நிலாமுற்றம். மகோததி அப்படின்னா கடல். மகோததி அப்படிங்கிறது கடல். அவனி என்பது நாட்டை குறிக்கக்கூடிய சொல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். இதெல்லாம் தவறானது அப்படின்னு பார்க்குறோம். மிளகு நீரை, அதை தான் மிளகு நீரை தான் சாற்றமுது, சாத்தமுது என்பது வைணவ மரபு. மிளகு நீரை சாற்றமுது அப்படிங்கிறது தான் சாத்தமுதுன்னு சொல்கிறோம். இதை வந்து யாருடைய மரபு அப்படின்னா வைணவ மரபு அப்படிங்கிறது சரியானது தான். ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்தவனை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு. இதில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆப்ஷன் சி சரியான விடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஷின் வந்து நெகட்டிவ் கொஷின், தவறானதை சுட்டி காட்டுறோம். தவறானது அப்படிங்கும்போது இதெல்லாம் சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஏயும் டியும் சரியாக தான் இருக்கும். மிளகு நீரை சாற்றமுது, சாத்தமுது என்பது வைணவ மரபு என்பது சரி. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வைந்தவனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு என்பதும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க தவறானதை மட்டும் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆப்ஷன் சி மட்டும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அண்டு சி ரெண்டுமே எழுதியிருந்தால் மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியும் சரியாக தவறானது. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு அப்படிங்கிறது தவறு. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பி அண்டு சி இரண்டுமே தவறு. ஃபைனல் ஆன்சர் கீழே ரெண்டுக்குமே மார்க்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வினா எண் 11. எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை தேர்ந்தெடுக. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருதல். இதெல்லாம் ஒன்றி வருது. 1 2 4. 1 2 4 எதுகை மோனையுடைய வகைகள் நிறையா இருக்குது. அதில் ஒரு அடியில் வந்து பார்க்குறோம். அடியில் முதல் எழுத்து, இரண்டாம் எழுத்து, மூன்றாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க. வெண்மதி. வெண்மதி எப்படி பிரிக்கிறணும் அப்படின்னா வெண் கூட்டல் மதின்னு பிரிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ் கொஷின். வெண்மதி எப்படி பிரிக்கணும்? வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு பிரிக்கணும். அப்போ இது தவறாக இருக்குது. வெந்து வருந்து அப்படின்னா வெந்து கூட்டல் உவர்ந்து, இது சரியானது தான். காடிதனை, காடு கூட்டல் இதனை. கருமுகில், கருமை கூட்டல் முகில், மூணுமே சரியாக பிரித்து எழுதியிருக்காங்க. இப்போ தவறாக பிரித்து எழுதியிருக்கிறது இது வெண்மதி. வெண் கூட்டல் மதி என்பது தவறு. வெண்மை கூட்டல் மதின்னு வரணும். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிதல். பொருந்தாத இணை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று சொன்னவர் பாரதிதாசன். ஸ்டேட்மெண்ட்டு சரியானது, கரெக்ட் ஆன்சர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் குன்றனாரினுடைய வாக்கியம்தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியது, இதுவும் சரியானது. அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னு திருமூலர் சொல்கிறது தவறானது. அப்போ ஆன்சர் டி சரியான விடை. அடுத்ததாக நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்.
இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10 பரிபாடல் குறுந்தொகை புறநானூறு. இதில் நல்லது செய்தல் ஆற்று நீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படிங்கிற பாடல் வரி புறநானூறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக திருக்குறள் பற்றிய செய்திகளில் எது தவறானது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருக்குறள் இப்படி பிரித்து எழுதலாம். திருக்கூட்டல் குறள் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல். ஆதலால் தான் இதை திருக்குறள் அப்படின்னு பெயர் பெற்றது. ஸ்டேட்மெண்ட்டு சரியானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். முப்பால் தான் நான்மறை முப்பால் தான், ஆனால் இது ஐம்பால்னு சொல்லியிருப்பாங்க. சதுர்வேதம் நமக்கு இதில் திருக்குறளுடைய சிறப்பு பெயர்களில் இது இருந்ததே இல்லை. அப்போ இது எல்லாமே இதில் ஒன்று தவறாக இருந்தாலும் தவறு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தவறானது. மூணாவதாக திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது, தெரிஞ்ச விஷயம். 1 3 4th ஒன் பாருங்கள். திருவள்ளுவர் காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இல்லை, இது 31 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது தவறானது. அப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சரி? 1 3 மட்டும் சரியானது, மீதம் உள்ளது தவறானது. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் தேன்மழை, குயில், தென்றல், இந்தியா. இதில் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். அடுத்ததாக பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்குறாங்க. கோதை நாடு, பார்ப்பு, புல்லினம், அல்லர் பழனம் அப்படிங்கிற பொருளுக்கு சரியான பொருள் இணைக்கிறோம். கோதை நாடு அப்படின்னா சேர நாட்டை தான் கோதை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்பு என்றால் குஞ்சு. புல்லினம் அப்படிங்கிறது பறவை இனம். புல்லினம் அப்படின்னா பறவை இனம். அல்லர் பழனம் அப்படின்னா சேற்று வயல். அல்லல் அப்படின்னா சேறு, பழனம் அப்படிங்கிறது வயல். அப்போ சேற்று வயல். ஆப்ஷன் சி சரியான விடை. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர், பம்மல் சம்பந்த முதலியார், கிருஷ்ணசாமி பாவலர், விபுலானந்த அடிகள். இதில் பிரச்சனையே பரிதிமார் கலைஞருக்கும் பம்மல் சம்பந்த முதலியாருக்கும் தான் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணசாமி பாவலர், விபுலானந்த அடிகள் அந்த அளவுக்கு நாடகத்தோட தொடர்பு இல்லாதவங்க. அப்போ நாடகத்தோடு தொடர்புடையவர்கள் பரிதிமார் கலைஞரும் பம்மல் சம்பந்த முதலியாரும். இதில் நாடகவியல் அப்படிங்கிற நூலை இயற்றியது பரிதிமார் கலைஞர் தான் எழுதியிருப்பார். அடுத்ததாக ஏலாதி பற்றிய நூல் குறிப்பில் எதுலாம் சரி எது தவறு அப்படி சரியானதை மட்டும் கேட்டிருக்காங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம்தான் ஏலாதி. ஒவ்வொரு பாடலையும் எத்தனை கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னா 6 கருத்துக்கள் இருக்கும். இது சரியான வாக்கியம். ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம், சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. இல்லை, இதில் அந்த உட்பிரிவு ஏலாதியில் இல்லை. அடுத்ததாக ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். அதனால தான் இதை ஏலாதி அப்படின்னு பெயர் பெற்றதுக்கு காரணம். அப்போ இது ஏலாதி பற்றிய சரியான கூற்று. அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துகளும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. 6 கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறது. 6 பொருள்கள் 6 கருத்துக்கள். 8 கருத்துக்கள் என்பது தவறானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? 8 கருத்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பாடல் தோறும் எத்தனை கருத்துக்கள் இருக்கும்? பாடல் தோறும் 6 கருத்துக்கள் தான் இருக்கும். அப்போ எது சரி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 3 சரியாக இருக்கும். 2 4 தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக நூல்கள் அதனுடைய ஆசிரியர் அதை பொறுத்துறோம். இயேசு பெருமாள், சிவபெருமாள், புத்தபிரான், நபிகள் நாயகம் அவங்க கூட அந்த இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்குறோம். பொருந்தாத இணை. இயேசு பெருமாள் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளையை பற்றி பாடியிருப்பார். கடவுளை பையமாக வச்சு பாடினது. பொருந்தாத இணை நெகட்டிவ் கொஷின். ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இயேசு பெருமாளை வச்சு பாடியிருப்பார், பாட்டு பாடியிருக்காங்க. சுந்தரர் சிவபெருமானை வச்சு தான் பாடியிருப்பார். இதுவும் சரியானது தான். நீலகேசி புத்தபிரானை பற்றி நீலகேசி அப்படிங்கிற நூல் அது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நீலகேசி இப்போ அந்த நூல் புத்தபிரானை பற்றி பாடுனதுன்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஆனால் உமர் புலவர் பாடுனது
நபிகள் நாயகத்தை பற்றி பாடியிருப்பார். அப்போ ஆப்ஷன் சி நீலகிரி. இதுதான் வந்து தவறான வினா. திரும்பவும் அடுத்தது ஏற்கனவே நம்ம திருக்குறளை பற்றி பார்த்துருந்தோம். ஏலாதியை பற்றி நூல் குறிப்பு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக திருக்குற்றால குறவஞ்சியை பற்றிய நூல்களுடைய சரியானது எது மட்டும் கேட்டிருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகுட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். அவருடைய ஊர் வந்து மேலகரம் தான் சரியான ஸ்டேட்மெண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஒன். இரண்டாவதாக ஒன்று பார்க்குறோம். திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும். இந்த நூலுடைய மையப்பொருள் இதுதான். இது சரியானது. குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இல்லை. இது வந்து சிற்றிலக்கிய வகையை சேராதது. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூலை அழைக்கிறாங்க. இல்லை, இதோடைய சிறப்பு பெயர் கிடையாது. வசந்தவல்லி திருமணம் அப்படின்னு இதை அழைப்பது இல்லை. அப்போ 21க்கு வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை. மயங்கி மறுகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர் அப்படிங்கிற பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார்? மயங்கி மறுகிற் பிணங்கி வணங்கி அப்படிங்கிற பாடல் எழுதினது பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கம்பர், குமரகுருபரர், ஒட்டக்கூத்தர். இவங்களில் மயங்கி மறுகிற் பிணங்கி வணங்கி பாடலை பாடியது ஒட்டக்கூத்தர் அவர்கள். ஒற்றுமை காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பெரிய புராணம், மணிமேகலை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். இவற்றுள் ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எது? எல்லாமே பெரும்பாலும் வந்து கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு நூலினுடைய குறிப்பு தான் கிடையாது. இது 4வது வினா இதே போல் வந்திருக்கிறது. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. அம்மானை அப்படிங்கிறது அந்த பிள்ளைத்தமிழ், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழில் இது மகளிர் விளையாடும் விளையாட்டு. சரியானது. 2வது ஸ்டேட்மெண்ட், அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பதும் பெயர். இதுவும் சரியானது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு சரியானது. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். இல்லை, அதை பற்றி இது சொல்லலை. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும் நூல். இது இல்லை, இது கிடையாது. அப்போது அம்மானை பற்றிய ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் 1, 2 தான் சரி. என்ன அப்படின்னா, அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி அப்படிங்கிறது பொருள். இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. அடுத்ததாக கடல் பயணத்தினுடைய சிறப்பை பாடல் வரியாக சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றது? விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அகநானூற்றில் தான் இடம்பெற்றிருக்கு. பொன்னுக்கு ஈடாக வாசனை பொருளான மிளகு ஏற்றுமதி செய்த செய்தியை சொன்ன பாடலாக சொன்ன நூல் வந்து அகநானூறு. அடுத்ததாக காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியவர்கள் களம் செய் கம்மியர் அப்படின்னு பாடல் வரி இருக்கும். அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அது புறநானூறு. புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்று பாடல் வரியில் சொன்ன நூல் எது அப்படின்னா அது பட்டினப்பாலை. அப்போ விளைந்து முதிர்ந்த விழுமுத்து பாடல் வரி மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்த செய்தி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்திய செய்தி வந்து புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு சொன்ன பாடல் வரி வந்து பட்டினப்பாலை. புனையா ஓவியம் என்பதன் பொருள் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம், பூக்களால் வரைவது, மூலிகைகளால் தீட்டப்பட்ட ஓவியம், கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அப்போ இதில் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா புனையா ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? கல்லிடை குறிச்சி, பாறை, மலை, கோட்டை அப்படிங்கிற வார்த்தை.
கிருஷ்ணகிரி, கோத்தகிரியில் வரக்கூடிய கிரி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததாக திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? 5வது வினா. இதே போல மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போ இது தவறானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். சரியானது. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 பிரிவுகளை உடையது. பாடலினுடைய உட்பிரிவு 3 பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டம் பிரிச்சிருப்பாங்க. இது திருவிளையாடலில் தான் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 சரியானது. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. தவறானது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2ம் 3ம் சரியானது, 1ம் 4ம் தவறானது. அடுத்ததாக பொறுத்துக. வரிகள், அதாவது கூற்று, அதை கூறியவர்கள். தமிழ் மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற பாடல் வரி சொன்னது தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது தண்டி அலங்கார மேற்கூறல் கூறல். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது கிரவுல் அப்படிங்கிறவர் தான். அடுத்ததாக நூல்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியரை பொறுத்துறோம். சிறுபனாற்றுப்படையை எழுதியவர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை முரத்தாம கண்ணியார். பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வரிசை 1உடன் வரிசை 2 இதையும் பொறுத்துக. என்ன அப்படின்னா ஆங்கில சொல், அதற்கான தமிழ்ச்சொல். இன்டர்நெட் அப்படின்னா இணையம். இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. இ ஜேர்னல் அப்படிங்கிறதா மின் இதழ். இ ஜேர்னல் மின் இதழ். இ புக் அப்படிங்கிறது மின் நூல். கீழே காண பெறுபவனவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர் என்பது சரியானது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள் தான். இதுவும் சரியானது. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். தவறான கூற்று. பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டது. அப்போ ஏபிடி 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. சி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தவறானது. அடுத்ததாக திணைகளும் 5 திணைகள் இல்லை 4 திணை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 திணைகளுடைய பாடல் வைப்பு முறைகள் எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 10, 20, 30, 40 அப்படிங்கிற பாடல் அந்த வரிசையில் அடுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா நெய்தல் திணை. அதாவது 10, 20, 30 அப்படின்னு அடுக்கக்கூடியது நெய்தல் திணை. அடுத்தது 6, 16, 26, 36 அப்படின்னு அடுக்கப்பட்ட நூல் மருதம். 4, 14, 24 அப்படின்னு அடுக்கப்பட்ட நூல் முல்லை. 2, 8, 12, 18 அப்படின்னு அடுக்கப்பட்ட திணை குறிஞ்சி. அடுத்ததாக ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்துதல். வலை வலை, வாழை வாழை. முதல்ல வரக்கூடிய வலை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மீன்பிடி வலை. அடுத்ததாக இரண்டாவதாக வரக்கூடிய வலை அப்படிங்கிறது பொந்து குறிக்கக்கூடியது. வாழை அப்படின்னா மீன் வகை, ஒரு வகையான மீனை தான் வாழை மீன் அப்படின்னு சொல்கிறது. நான்காவதாக வாழை அப்படிங்கிறது முக்கணிகளில் ஒன்றான பலா வாழை ஒன்றான மர வகையை சேர்ந்தது வாழை.
அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு பார்க்குறோம். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், சரியான கூற்று. இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை, சரியானது. மாயா சனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது, இல்லை, அந்த படலம் கம்பராமாயணத்தில் இருக்குது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றி உள்ளார். இல்லை, எத்தனை பாடலுக்கு ஒரு முறை போற்றியிருக்காரு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 100 பாடல்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 பாடலுக்கு ஒரு முறையா இல்லை எத்தனை பாடலுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சரியானது 1, 2 மட்டும் சரியானது. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம், இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை என்பது சரியானது. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர், சீதக்காதி, உமரு புலவர், செய்கு அப்துல் காதிர் மரக்காயர். இதில் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்னா பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர் தான். கண்ணதாசன் பற்றிய கூற்றில் பாடல் வரிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு மட்டும் பார்க்குறோம். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படி, இதெல்லாம் சினிமா பாடல் வரி. இதை பாடியிருக்காரு கண்ணதாசன் பாடல் தான். சின்ன பயலே செய்தி கேளடா அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய பாடல் வரி இல்லை. இது யாருடைய பாடல் வரி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இது கண்ணதாசன் வரி. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இது எல்லாமே சினிமா பாடல் வரிகள் தான். இதில் 3 பாடல்கள் அவர் பாடினது. சின்ன பயலே அப்படிங்கிற பாட்டு மட்டும் கண்ணதாசன் பாடாத வரிகள். ராசராச சோழன் உலாவை பாடியது ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், காலமேக புலவர், குமர குருபரர். இவர்களுள் ராசராச சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரியான விடை. அடுத்ததாக நூல்களும் அவர்களுடைய பாடிய ஆசிரியர்களும். மாணிக்க வாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர் இவங்க இயற்றிய நூல்கள் பார்க்குறோம். மாணிக்க வாசகர் பாடியது திருக்கோவை. மாணிக்க வாசகர் பாடியது திருக்கோவை. அடுத்ததாக ஆண்டாள் பாடியது நாச்சியார் திருமொழி. சுந்தரர் பாடியது திருத்தொண்டர் தொகை. திருநாவுக்கரசரை தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்கிறோம். திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர். அப்போது ஆப்ஷன் ஏ சரியான விடை. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர், பவனந்தி முனிவர், தண்டியடிகள், புலவர் குழந்தை. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியது தொல்காப்பியர். கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன், சரியானது. திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் ஆ மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. நீதிநெறி விளக்கம், கந்தர்களி வெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடியுள்ளார். சரியான இது தவறானது. இது பாடினது யார் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்று புனைப்பெயருக்கு சொந்தக்காரர் யாருன்னா கண்ணதாசன் அப்படிங்கிறது தான். அப்போது தவறானது நீதிநெறி விளக்கம், கந்தர்களி வெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் அப்படிங்கிறது தவறானது இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக வினாயன் 42. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறையில் உள்ளது. கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார்.
கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்ற பாராட்டுக்கு உரியவர் யார்? முடியரசனா, வாணிதாசனா, சுரதாவா, அப்துல் ரஹ்மானா? அப்துல் ரஹ்மானை தான் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இன்பம், கள்ளர் சரித்திரம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இவற்றுள் மு. மேத்தா எழுதிய நூல்களுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று சொன்னவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், முத்துராமலிங்க தேவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் கண்ணதாசன், வாணிதாசன், பாரதிதாசன், முடியரசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டது வாணிதாசன் அவங்க. அடுத்ததாக புனைப்பெயரும் இயற்பெயரும் பொறுத்துறோம். புதுமை பித்தன் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விருதாச்சலம். புதுமை பித்தன் விருதாச்சலம் அப்படிங்கிற பெயர் தான் அவர் புதுமை பித்தன்னு மாற்றிருப்பார். அடுத்ததாக ஈரோடு தமிழின்பன், அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சகதீசன். ஈரோடு தமிழின்பன் சகதீசன். வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் எத்திராஜ். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜ். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெர்பு, கிள்ளை. இதில் தத்தை, சுகம், கிள்ளை என்ற எல்லாமே குழந்தையை குறிக்கக்கூடியது. வெர்பு அப்படின்னா மலையை குறிக்கக்கூடியது. இதில் வெர்பு அப்படிங்கிறது பொருந்தாத சொல். பொருட்டன்று அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம்? பொருட்கூட்டல் அன்று, பொருட்கூட்டல் அன்று, பொருட்டு கூட்டல் அன்று, பொருட்கூட்டல் டன்று. இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா பொருட்டு கூட்டல் அன்று அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்ததாக குறுக்கமும் அதற்கான எடுத்துக்காட்டும். ஆயுத குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுத குறுக்கத்துக்கு கஹ்ரீது. ஆயுத எழுத்து வந்திருக்குதுல, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். கஹ்ரீது. அடுத்ததாக ஐகார குறுக்கம். ஐ வரும் சொல்லக்கூடிய வார்த்தை ஐ. இது கடலை. ஐகார குறுக்கம். அடுத்ததாக அவுகார குறுக்கம். அவு வரணும். எங்கே? வவ். வவ்வால். அவுகார குறுக்கம். மகர குறுக்கம். மா வரணும். மகரம். மா வந்துச்சு. மருண் அப்படிங்கிறது. அடுத்ததாக அகர வரிசைப்படி எழுதுக. மாமா, மூமு, மேமே, மை அந்த வரிசையில் வந்திருக்கா. மாமா, மீமி, மூ, மேமே, மை அந்த வார்த்தையில் தான். ஈஸியான கொஷின் தான். மேடு பள்ளம். மேடு பள்ளம் அப்படிங்கிறது தனித்தனி சொல்லாக இருந்தாலும் வார்த்தையில் ஒன்றா இருக்குது. அப்போ மேவுக்கு அடுத்தது மோ வரும். சரியானது, பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இலக்கணம் குறிப்பை பொறுத்து எழுதுதல். விரிநகர் என்று அழைக்கக்கூடியது விரிநகர் அப்படின்னா அது வினைத்தொகை. மலரடி உவமை தொகை. மா, பலா, வாழை இது உம்மை தொகை. உம்மை. முதுமரம் பண்பு தொகை. அடுத்ததாக பொருத்துதல் தான். இலக்கணம் குறிப்பும் அதே போல். 3 காலங்களிலும் ஒன்றனை உணர்த்துவது வரையறை டெஃபினேஷனில் வரக்கூடியது. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது எது அப்படின்னா வினை முற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது எது அப்படின்னா வினை எச்சம். முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். அடுத்ததாக திணைகளும் அதற்கான தொழிலும் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முல்லைன்னா வரகு விதைத்தல், களை பறித்தல் சரியானது. பாலையில் நிறை கவர்தல், சூறையாடல் நடக்கும் சரியானது. குறிஞ்சியில் தேனெடுத்தல், கிழங்ககழுதல் சரியானது. மருதத்தில் மீன் பிடித்தல், உப்பு விட்டல் அப்படிங்கிறது தவறு. மருதத்தில் இதில் இது பாலையில் வரக்கூடியது. சரி, பாலை இல்லை,
மருதம் அப்படிங்கிறது இது தவறான இது எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக திரும்பவும் அகர வரிசையில் எழுதுதல். அகர வரிசை சரியாக அமைந்துள்ள சொல் வரிசையை குறிப்பிடுக. அகர வரிசையில் சரியான சொல் 4 வார்த்தைகளும் தொடர்பில்லாத வார்த்தைகள் தான். அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் சரியானது 4 ஆப்ஷனும் தொடர்பில்ல, கொடுத்துருக்கிற வார்த்தைகள் வெவ்வேறானது. அமிர்தம், அமி. முதல் எழுத்து ஒன்றி வரும்போது 2ஆம் எழுத்தை பார்க்கணும், 2ஆம் எழுத்து ஒன்றி வரும்போது 3ஆம் எழுத்தை பார்க்கணும், 3ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் 4ஆம் எழுத்தை பார்க்கணும். இப்போ ஆ ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயும் ஆ வருது, 2ஆவதாக மீ காமனாக வருது. அடுத்ததாக இழ் அந்த வார்த்தைகள் பார்க்கணும். அப்போது இதில் இது இழு ஒத்து வரும்போது கடைசியாக பார்க்கும்போது சரியாக ஒன்றி வருவது எது அப்படின்னா கண்டம், கண்டம், கண்டு, கன்னி அப்படிங்கிறது தான் இதில் சரியாக பொருந்தி இருக்கிறது. 57 சி. 58 அப்பிசி மாதம் அடமலை இம்மாங்க. இதோடைய பிழையாக இருக்குது வாக்கியம். இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஐப்பசி மாதம் அடைமழி என்பார்கள் என்பது சரியானது. கீழ்கண்ட கூற்றில் சரியானது எதுன்னா பார்க்குறோம். நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். சரியானது. நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். சரியானது. வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் திரியும். இதுவும் சரியானது தான். நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர். இது தவறானது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டு சரியானது. கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதுக. முதல்ல கூவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி நீ அப்படின்னு சொல்லக்கூடியது வினை எச்சத்தை குறிக்கக்கூடியது. குறுகி நீ அப்படிங்கிறது வினை எச்சம். அடுத்ததாக பொருத்துதல். வாழை அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கு. வாழை, வாழை இரண்டுமே பொத்துகையில் பார்த்துருப்போம். வாழை என்றால் இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது வாழை. அடுத்ததாக உலை அப்படின்னா பிடரி மயிரை குறிக்கக்கூடியது. விலை என்றால் தயிர். வழை என்றால் சுரப்புன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தொரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். விருந்து என்பது பண்பாகு பெயரை குறிக்கும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவர் அம்புஜத்தம்மாள். பண்டை தமிழகம், அதாவது வினா என்ன அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டவற்றில் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. அப்போ தவறானதை சொல்கிறோம். பண்டை தமிழகம் சேரர், சோழர், பாண்டியர் எனும் 3 வேந்தர்களால் ஆளப்பெற்றது. சரியானது. நகை, அழுகை, உவகை, பெருமிதம் முதலான பல கலைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்களாகும். இதுவும் சரியானது. தேர், யானை, குதிரை, காலால் படைகளின் வலிமை, வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். சரியானது. நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. எதுனா நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படிங்கிறது தவறானது. அடுத்ததாக நூல்களும் ஆசிரியர்களோடு பொருத்துறோம். பாண்டியன் பரிசை எழுதியவர் பாரதிதாசன். குயில் பாட்டை எழுதியவர் பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். தொண்டர் சீர் பரப்புவார் என சிறப்பு பெயர் பெற்றது யாருன்னா சேக்கிழார் தான். 8 தொகை நூல்களுள் அகப்பொருள் புறப்பாடல்களை கொண்ட நூல் எது? பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் கொண்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 3 கூட்டல் 900, அதுதான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர, சோழ, பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது சரியானது. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன என்பது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். இதுவும் தவறு. சேர, சோழ, பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம்,
நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு தான் இந்த முத்தொள்ளாயிரம். சரி, அப்போ 1ம் 4ம் சரியானது. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுசர். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட நூல் அகநூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகநூல் ஐங்குறு நூறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யார்? நந்திவர்மன், ஜெயங்கொண்டார், குமரகுருபரர். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்போ நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் இதுவரைக்குமே கண்டறியப்படவில்லை. அடுத்ததாக பொறுத்துக. பொருள் சொல்லும் பொருளும். கொண்டல் என்றால் மேகம், தாமம் என்றால் மாலை, புரிசை என்றால் மதில், மல்லல் என்றால் வளம். அடுத்ததாக முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு பார்க்குறோம். முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் தான் முக்கூடர் பல்லு. சரியான ஸ்டேட்மெண்ட். முக்கூடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்குகள் காணலாம். இல்லை, தஞ்சை மாவட்டத்துடையது இல்லை. முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரியவில்லை. இல்லை, ஆசிரியர் பெயர் இதுக்கு தெரியும், யாருன்னு சொல்லுங்கள். பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில், அதாவது இதுதான் நஞ்சை நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் தான் சதகம். இது தவறு. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று, இது என்னென்னா சதகம் அப்படிங்கிறது இல்லை, நூல் சதகம் அப்படிங்கிறது இல்லை, இது தவறு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சரி, இடையில நம்ம சொன்னது தப்பு பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா முக்கூடர் பல்லினுடைய ஆசிரியரும் இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய கூறும் நூல் தான் முக்கூடர் பல்லு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சரியானது. அடுத்ததாக 3வது ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் பெயர் இதுவரை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் சரியானது. மீதி 2 ஸ்டேட்மெண்ட்டும் தவறானது. விற்பெருந்தடந்தோல் வீரர் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? விற்பெருந்தடந்தோல் வீரர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமனை சொல்லக்கூடியது. திருவேங்கடத்தந்தாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயர்? ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயர் யார் பாடினாங்க அப்படின்னா பேயனார் அவங்கள தான் பாடியிருப்பாங்க. அடுத்ததாக வினாயன் 77 கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறுக. இதெல்லாம் தவறானது அப்படின்னு பார்க்குறோம். அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியற்றது. ஃபர்ஸ்ட் ஒன் சரியற்றது. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. இதுவும் தவறானது, சரியற்றவை. நற்றிணை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை. இது சரியானது. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன். இது சரியானது. அப்போ சரியற்றது அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ம் 2ம் தான் சரியற்றது. அடுத்ததாக பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் சரியான பொருந்துதான்னு பார்க்குறோம். பொருந்தாதது மட்டும் கண்டுபிடிக்கிறோம். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படிங்கிற பாடல் வரி புறநானூரில் இருக்குது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறளுடைய பாடல் வரி தான். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் அப்படிங்கிற பாடல் சிலப்பதிகாரம்னு சொல்லியிருக்காங்க. இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறவில்லை இந்த பாடல் வரி. பண்ணோடு தமிழொப்பாய் அப்படிங்கிற பாடல் தேவாரத்தில் இருக்குது. சரியானது. அப்போ பொருந்தாதது கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் அப்படிங்கிற பாடல் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தவறானது. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இது தவறானது.
திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லதனார், சரியானது. திரிகடுகம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, சரியானது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். அப்போ மொதல் 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் என்ன? இது எல்லாத்தையும் எதை குறிக்கும் அப்படின்னா, கரடியை குறிக்குமா, யானையை குறிக்குமா, முதலையை குறிக்குமா, பாம்பை குறிக்குமா அப்படின்னா பாம்பை குறிக்கக்கூடிய மற்ற சொல் தான் பாந்தல், உரகம், பன்னகம், பனி அப்படிங்கிறது பாம்பை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்ததாக சிறப்பு பெயர் என்ன அப்படிங்கிறது. அப்படி என்னன்னா, பாடு என கூறியவுடன் பாடுபவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆசு கவி அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுன்னு சொன்ன உடனே பாட ஆரம்பிக்கணும். அவங்களுடைய பெயர் வந்து ஆசு கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர், ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார் அப்படின்னா மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் யார் அப்படின்னா வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் வந்து சித்திரக்கவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். அடுத்ததாக பொறுத்துக மூலிகையின் பெயர், அதனுடைய சிறப்பு பெயர். தூதுவளை, அதனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஞான பச்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க தூதுவளையை. கற்றாழையை வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணியை வந்து தேகராசம். குறுமிளகு இதை வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குறுமிளகு அப்படிங்கிறது இந்திய மருந்து. அடுத்தது பொறுத்துக கொலையே களவே காமத்தி விழைவு அப்படின்னா அது எது கூட பொறுத்துறாங்க அப்படின்னா உடம்பில் தோன்றுவன. இது எல்லாமே எங்கே தோன்றுது அப்படின்னு பார்க்கும்போது கொலையே களவே காமத்தி விழைவு அப்படிங்கிறது உடம்பில் தோன்றுபவை. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல், இது எல்லாம் எங்கே அப்படின்னா சொல்லில் தோன்றுவன. வெகுழல் பொல்லா காட்சி, இது எங்கே அப்படின்னா உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார், இது எல்லாமே என்பது இயல்பே. இது அப்படின்னா பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் அப்படிங்கிறது என்பது இயல்பே. இது எல்லாமே இயல்பாக வர்றது தான். பிறக்கிறது, மூப்பு, நோயுறது, இறக்கிறது எல்லாமே இது இயல்பாக வரக்கூடியது. அடுத்ததாக மீண்டும் பொறுத்துக தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய நூல் வந்து கருணாமிர்த சாகரம். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதியது கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி எழுதினது மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் எழுதினது தண்ணீர். முதுநாரை இது வந்து இசை நூல். முதுநாரை அப்படிங்கிறவர் எழுதினது இசை நூல். முதுநாரை அப்படிங்கிறது இசை நூலை குறிக்கக்கூடியது. பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்டது மன்னன் பெயர் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். அடுத்ததாக முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. ஏற்கனவே இந்த வினா முத்தொள்ளாயிரம் பற்றிய வினாவே நேரடியாகவே வந்துருந்துச்சு, பார்த்துருந்தோம். திரும்பவும் அதே போல வினா அதோடைய இது தொடர்புடையதாக இருக்கும். என்ன அப்படின்னா முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. பொருத்தமற்றது எது அப்படின்னு பார்க்குறாங்க. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. அப்போ இது சரியானது, பொருத்தமானது. பழைய உரை நூல்களில் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. இதுவும் பொருத்தமானது. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் ஆகியவற்றை பற்றி இந்த முத்தொள்ளாயிரத்தில் பாடியிருக்காங்க. இதுவும் பொருத்தமானது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதுதான் தவறான கூற்று. அடுத்தது பொறுத்துக. நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா விசாலாட்சி. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்கநேத்திரி. பழமலை நாதர் விருதகிரீஸ்வரர்.
செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர். அடுத்தது சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? கள்ளர் சரித்திரம், தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இன்பம், முத்தொள்ளாயிர விளக்கம். இவற்றுள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையினுடைய நூல் எது அப்படின்னா தமிழ் இன்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் திலகவதி, நீலாம்பிகை, சிவகாமி, புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தின் வேட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின்லேயே இருக்குது. இந்த கொஷினுக்கு வினா தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மிங்கிள் பண்ணி வந்த இடத்துல இது இருக்குது, பார்த்தாலே தெரியும். மற்ற வினாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கடினமான வினா. கடினமான வினான்னா பெரிய வினாக்கள் நிறையா கேட்டிருக்கிறாங்க, பொறுத்துக்கு நிறையா வந்திருக்கு. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பருதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னா மறைமலையடிகளா, சூரிய நாராயண சாஸ்திரியா, ராகவ ஐயங்காரா, சிங்காரவேலு முதலியாரா அப்படின்னா தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பருதிமார் கலைஞர் என்று அமைத்து கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். சரியான கூற்று. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். சரியான கூற்று. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர். சரியான கூற்று. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். இந்த இயக்கத்தில் அல்ல, அது தவறு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்று 3.5 ஆண்டுகள் பெரியார் சிறை அனுபவித்தார்னு சொல்கிறாங்க. இது தவறான கூற்று. அடுத்ததாக ஆசிரியர் அவங்க எழுதின சிறுகதைகள். வாவேசு ஐயர் எழுதினது மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். கூபா ராசகோபாலன் எனப்படும் கூபாரா காணாமல் போன காணாமலே காதல் அப்படிங்கிற சிறுகதை எழுதினது கூபாரா. அடுத்ததாக பொருந்தாத இணையை கண்டறிதல். புரட்சி பாரதிதாசன், பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா, தனித்தமிழ் மறைமலையடிகள். இது எல்லாமே சரியானது. பொது உடைமை அப்படிங்கிறது புதுமை பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பொது உடைமை புதுமை பித்தனோடு தொடர்புள்ளாத ஒரு வார்த்தை. தூய்ப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? வீரராகவர், ஆனந்தரங்கர், பரஞ்சோதி முனிவர், தருமி. இவர்களுள் தூய்ப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்கு பல்லக்கில் செல்லும் அதிகாரம் ஆனந்தரங்கருக்கு இருந்துச்சு. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர எனும் சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி, சுஜாதா, சுபா, தாமரை. புகை பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? மூவா, பாரதி, அண்ணா, காமராசர். இவர்களுள் காமராசருடைய பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு, இந்திய அரசு இல்லை. மணநூல் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், திருத்தக்க தேவர், திருவள்ளுவர். மணநூல் என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்ததாக நூல்களும் ஆசிரியர்களும் பொருத்துதல். அம்பை என்ற நூலின் ஆசிரியர் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராத ரமணன் இவங்க எழுதினது கால சுமை தாங்கி. திலகவதி எழுதினது காளி. பாக்கியா எழுதினது வலம்புரி. அப்போ இந்த வினாவோட நம்ம 2015 கேட்ட பொது தமிழில் உள்ள 100 வினாக்களை முடிச்சிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இயரும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு இயர் இருக்குது. 2011 கேட்கப்பட்ட ஒரு வினா இருக்குது, அது நம்ம பார்ப்போம். அடுத்த காணொளியில் 2015 கேட்கப்பட்ட பொது அறிவு மற்றும் ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.